அன்பு என் ஆண்டவர் உங்களுக்கு அன்பை தருகிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை என் ஆண்டவர் தருகிறார். என் ஆண்டவர் இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்துட்டாங்கன்னா என் ஆண்டவர் எல்லா வாழ்க்கையை ஒரு மாற்ற தேவனா இருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு ஒருபோதும் மாறாதவர். உலகத்துல எல்லாம் மாறி போகலாம். உலகத்துல எல்லாருடைய அன்பு எந்த அன்புனா தாயின் அன்பு. அந்த தாய் ஆனா ஒரு 10 மாதம் சுமந்தெடுத்த இந்த தாய் கூட அன்பு மாறி போகுதுங்க. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 மாசம் சுமந்து எடுத்து அந்த பிள்ளையை கூட தலகாணி வைத்து கொண்டு போட்டுறாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா அன்பு மாயங்க. இந்த உலகத்தின் அன்பு மாயே. இந்த உலகத்துல இந்த அன்பு இல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் நமக்கு அன்பு தருவா? யார் நமக்கு சமாதானத்தை தருவா? யார் நமக்காக பழிந்து பேசுவாங்க சொல்லி நம்ம கலைஞர நேரத்துல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க நோக்கி கூப்பிடும் போது என் ஆண்டவர் ஒரு வாழ்க்கை மாற்ற தேவனா இருக்கிறார். ஒரு புது வாழ்க்கை வேணுமானா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய இல்லத்தில் உங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டும். அந்த இயேசுதான் உங்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த உலகம் எல்லாம் மறந்து போகலாம். எல்லாம் கூட பிறந்தவர்கள் மறந்து போகலாம். தாய் தகப்பன் கூட மறந்து போகலாம். நீங்க நம்பி அவர் மேல அன்பு வைத்திருப்பீங்க. எவ்வளவு விசுவாசத்தோடு வைத்திருப்பீங்க. என் அன்பை எனக்கு என்ன கைவிட மாட்டான்னு சொல்லி. ஆனா ஒரு கடன் பிரச்சனை வரும்போது போய் அவரோட கேட்கும் போது நீங்க நிக்கப்பீங்க. எனக்கு இந்த பிரச்சனை வேணும்னு சொல்லி. ஆனா வான்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க போய் நிற்கும் போது என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகோதரர்களை ஏமாற்றி விடுவாங்க. ஆனா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இயேசு ஒரு வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அந்த இயேசுவை சொல்லுகிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாற மாட்டாருங்க. நண்பர்கள் மாறி போகலாம். கூட பிறந்த தாய் தகவல் கூட மாறி போகலாங்க. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாற மாட்டார். அந்த இயேசுதான் சொல்லுகிறோம். ஆண்டவர் இயேசு ஒருபோதும் மாற மாட்டாருங்க. இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினவர். இந்த ஆண்டவர் இயேசு யாருன்னா மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர். இந்த இயேசு யாருன்னா சப்பானிகளை நடக்க வைத்த ஆண்டவர் இயேசு. அந்த இயேசுதான் அவர் சொல்லுகிறோம். அவர் நல்லவருங்க. அவர் என்றும் மாறாதவருங்க. அவர் பேரு சமாதானக்காரர். இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிறாருங்க. அதுதான் நாம சொல்லுகிறோம். யாருமே கொடுக்க முடியாத அப்படிப்பட்ட சமாதானத்தை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சமாதானத்தை தருகிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறணும்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளத்துல வர வேண்டும். ஒரு வியாதி மாறணும்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மருத்துவராக வர வேண்டும். என் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எத்தனை மருத்துவர்களை பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த உலகத்துல இருக்கிற மருத்துவர்களை கைவிட்டுறாங்க. நீங்க வணங்குற தெய்வத்தை நீங்க நம்புங்கன்னு சொல்லி. அப்படிப்பட்ட உலகம் இது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீ கண்ணீரோடு இருக்கிறியா, வேதியோடு